வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம டேஸ்டியான சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இது நான் எலக்ட்ரிக் குக்கரில் பண்ண பிரியாணிங்க. ரொம்ப டேஸ்டியான இந்த சிக்கன் பிரியாணி நம்ம லஞ்சுக்கு ஈஸியாக செஞ்சு கொடுத்துடலாங்க. வாங்க இப்போ இந்த ருசியான சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாங்க. இப்போ நான் 1/2 கிலோ சிக்கன் வாங்கிட்டு நல்லா போன்லெஸ் சிக்கன் வாங்கியிருந்தேங்க. அதை நல்லா மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா கழுவிட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுட்டேங்க. இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா போட்டுட்டு கொஞ்சமாக நம்ம ஒரு டீஸ்பூன் நம்ம ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டுட்டு கொஞ்சமாக இதில் தயிர் ஊற்றிக்கலாங்க. ஒரு ஸ்பூன் அளவு தயிர் ஊற்றிட்டு இப்போ இதை நல்லா பிசைஞ்சிக்கலாம். நல்லா 1/2 அன் ஹவர் போல் நல்லா ஊறட்டும். மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம பாஸ்மதி ரைஸையும் ஊற வச்சுக்கலாங்க. நான் ஒரு 3 கிளாஸ் பாஸ்மதி ரைஸ் எடுத்துகிட்டு நல்லா க்ளீன் பண்ணி கழுவிட்டு தண்ணியில் ஊற வச்சுட்டேங்க. ஒரு 1/2 அன் ஹவர் நல்லா ஊறட்டும். இப்போ இந்த பிரியாணிக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கலாங்க. நல்லா ஒரு பெரிய வெங்காயம் 2 இது போல் அரிஞ்சு வச்சுக்கலாம். பச்சை மிளகாய் ஒரு 4-5, தக்காளி மீடியம் சைஸ் 3 கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். புதினா கொத்தமல்லி ஒரு கைப்பிடி எடுத்து வச்சுக்கலாங்க. இதெல்லாம் நல்லா கழுவிட்டு நம்ம நறுக்கி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், தனியா பவுடர், 1 டீஸ்பூன் பிளெயின் மிளகாய்த்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா எடுத்து வச்சுட்டேங்க. இஞ்சி பூண்டு விழுது ஒரு 2 ஸ்பூன் எடுத்து வச்சுட்டேன். இப்போ அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுட்டு அதில் ஒரு 4 டீஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிடலாங்க. ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றிட்டேன். இப்போ இதெல்லாம் நல்லா காஞ்சதும் நம்ம பட்டை, லவங்கம், மராட்டி மொக்கு, பிரிஞ்சி இலை, கிராம்பு இதெல்லாம் போட்டு நல்லா தாளிச்சிக்கலாம், வறுத்துக்கலாங்க. இதெல்லாம் நல்லா வறுப்பட்டதும் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் போட்டு லைட்டாக அப்படி கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். அப்படி சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு விழுது அதையும் போட்டுக்கலாங்க. நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி, பச்சை மிளகாய் இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது கூடவே கொத்தமல்லி, புதினா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த கொத்தமல்லி, புதினா எல்லாத்தையும் இதில் போட்டுக்கலாங்க. இதையும் போட்டு நல்லா கரண்டியில் இப்படி பரட்டி விட்டுடலாம். தேவையான அளவு உப்பு நான் 1 டீஸ்பூன் போட்டேங்க. ஏற்கனவே சிக்கன்லேயே நம்ம உப்பு போட்டு கலந்து வச்சுருக்கோம், பார்த்து போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுட்டு இப்படி கலந்துடலாங்க. எடுத்து வச்ச மசாலா பொடி எல்லாத்தையும் இதில் போட்டுக்கலாம். தனியாத்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா இதெல்லாம் போட்டு நல்லா இது போல் நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கின பிறகு நம்ம ஊற வச்சுருந்த சிக்கன் இதில் போட்டுக்கலாங்க. போட்டுட்டு இதையும் நல்லா சேர்த்து இப்படி கரண்டியில் கலந்துடலாம்.
இப்போ இதை நல்லா கலந்துட்டு நம்ம தயிர் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிடலாங்க. தயிர் ஊற்றுறதால சிக்கன் நல்லா சாஃப்டாக இருக்கும். இதையும் நல்லா கலந்துட்டு நான் ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இதில் இப்போ நல்லா கலந்துட்டு குக்கர் மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. ஆவி வெயிட் போட்டு 2 சவுண்டு வர வரைக்கும் வச்சுட்டு இறக்கி வச்சிடலாம். நம்ம கொஞ்சம் பால் எடுத்துட்டு அதில் ஒரு பிஞ்ச் ஆஃப் கலர் ஆட் பண்ணிவிட்டேங்க. கேசரி பவுடர் கலந்து எடுத்து வச்சுட்டேன். இது நல்ல சவுண்டு 2 சவுண்டு குக்கரையும் இறக்கி வச்சுட்டேங்க. நல்லா வெந்துருச்சு, 3/4 நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ தண்ணியை நம்ம தனியாக வடிகட்டி எடுத்து வச்சிடலாம். இதுவே ஒரு 2.5 டம்ளர் அளவு தண்ணி இருந்தது. அளந்துக்கலாம். நம்ம எலக்ட்ரிக் குக்கரில் போடுறதால நான் அளந்தே எடுத்து வச்சிட்டேங்க. ரெண்டரை டம்ளர் தண்ணி வந்தது. இப்போ எலக்ட்ரிக் குக்கர் நம்ம ஆன் பண்ணிவிட்டு அதில் அடியில் கொஞ்சமாக கீ போட்டுடலாங்க. நெய் ஒரு 2 ஸ்பூன் போட்டுட்டு தடவிடலாம். இப்போ நம்ம வேக வச்சுருந்த சிக்கன் தண்ணியோடு ஊற்றிடலாங்க. கூடவே ஊற வச்சுருந்த பாஸ்மதி ரைஸையும் நம்ம இதில் போட்டுடலாம். வடிகட்டி எடுத்து வச்சுட்டு போட்டுடலாம். இப்போ இது கூட நான் ஒரு 3 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டேங்க. மொத்தம் 6 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கலந்துடலாம். கரண்டியில் நல்லா கலந்துட்டு போதுமான அளவு உப்பு செக் பண்ணிக்கலாங்க. உப்பு பத்தலைன்னா இதில் உப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்துட்டு பாலில் கரைச்சி வச்சுருக்கிற கேசரி பவுடர் அதையும் இதில் 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கலராக இருக்கும், கலர் கொடுக்கும். அதனால் இதில் ஆட் பண்ணிட்டேங்க. இல்லைன்னா கூட பரவாயில்ல, நம்ம இதில் ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம இதை மூடி வச்சிடலாங்க. குக்கிங் மோடில் ஆன் பண்ணிடலாம். இப்போ வார்ம் மோடில் வந்துருச்சு. நல்லா பிரியாணியும் வெந்துருச்சுங்க. இப்போ இது மேலே நம்மளுக்கு தேவைப்படுற நெய் ஊற்றிட்டு ஒரு கலர் கலரிக்கலாம். கொத்தமல்லியும் மேலே தூவிடலாங்க. கரண்டியில் நல்லா கலந்துட்டு சர்வ் பண்ணலாங்க. நல்ல டேஸ்டியான சிக்கன் பிரியாணி தயாராகிடுச்சுங்க. இது கூட நம்ம வெங்காய தயிர் பச்சடி, பாயில்டு எக்கு, வேக வச்ச முட்டை இதெல்லாம் வச்சு சர்வ் பண்ண அருமையாக இருக்கும். நீங்களும் இந்த டேஸ்டியான சிக்கன் பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.